ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிய ஹிந்தி படம். படத்தோட நேம் கேசரி சாப்டர் 2 அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் ஜாலின் வாலாபாக். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோர்ட் ரூம் ட்ராமா மூவி. இந்த படத்தை கரண் சிங் தியாகி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அக்ஷய்குமார், மாதவன் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1919 வருஷத்தில் நடந்த ஜாலின் வாலாபாக் படுகொலையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி 1919 வருஷத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஜாலின் வாலாபாக்ல மக்கள் மிகப்பெரிய ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அதாவது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இந்த பொதுக்குழுவோட என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வழியா ஜெனரல் டயர் அவரோட டீமோட வந்து மக்கள் எல்லாத்தையும் சுட்டு கொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை ஆகுது. பட் இந்த நியூஸ் பெருசா வெளியில பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் லாயரான அக்ஷய்குமார், அவரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடிய லாயர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு கேஸை எடுத்து வாதாடி வின் பண்றாரு. ஸோ இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான லாயருங்கிறனால அவருக்கு சற்பட்டமும் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜாலின் வாலாபாக் படுகொலையை மறைக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷன்ல ஃபார்மாலிட்டிக்காக லாயரான அக்ஷய்குமாரை சேர்க்கிறாங்க. இந்த குழு ப்ராப்பரா விசாரிக்கிறதே இல்லை. இதை அக்ஷய்குமாரும் உணர்றாரு. ஒரு கட்டத்துல இந்த படுகொலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவரு சுத்தி நடக்கிற சம்பவங்களை வச்சு உணர்றாரு. இதனால கோபம் அடைஞ்சு அவரு கோர்ட்ல ஜெனரல் டயருக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி வாதாட களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கேசரி சாப்டர் 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கையும் கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா 1919 வருஷத்தில் நடந்த படங்கிறத நம்ம படம் பார்க்குறப்ப நம்பகத்தன்மையோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜாலின் வாலாபாக் படுகொலையை காட்டுறப்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப அந்த அளவு லைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படுகொலை எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத இவங்க அந்த ஃபர்ஸ்ட் சீனில் செம்மையாகவே காட்டியிருந்தாங்க. அதுக்காக இந்த டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணதை கண்டிப்பாக பாராட்டலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக 2 பேரை சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அக்ஷய்குமார். அவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதகளி கெட்டப்போட இருப்பார். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வாதாடுற ஒரு வக்கீலாக இருப்பார். அந்த டைமில் கேஸில் வின் பண்ணுறப்ப அதில் இருக்க சந்தோஷம், சருங்கிற பட்டம் கொடுக்குறப்ப அதில் அவருக்கு இருக்க சந்தோஷம், அதுக்கப்புறம் இந்த ஜாலின் வாலாபாக் படுகொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குங்கிறத அவர் ஃபீல் பண்ணுற ஒரு இடம். அதுக்கப்புறம் அவரை ஒரு கெஸ்ட் ரூம்குள்ளே வந்து அவரை வந்து உள்ளார விடாமல் வந்து அவமதிப்பாங்க. அந்த சீனை பார்க்குறப்ப அவருக்குள்ளே உண்டாகிற ஒரு மாதிரி கோபம். அதுக்கடுத்து இந்த கேஸை எடுத்துக்கிட்டு வாதாட ஆரம்பிக்கிறப்ப அவருக்குள்ள இருக்கிற ஒரு வெறின்னு சொல்லிட்டு அவர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அடுத்ததா மாதவன் ஆப்போசிட் லாயராக வருவார். அவரும் ஒரு நீட்டான செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த ஜாலின் வாலாபாக் படுகொலையை பயங்கரமாக இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அதுலேயே நமக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாகும். அப்படியே பேரலாக எடிட் பண்ணி இவர் அக்ஷய்குமார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வாதாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ஜாலின் வாலாபாக் படுகொலை, அந்த பக்கம் இந்தியரான அக்ஷய்குமார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் லீனியரில் அழகாக காட்டி இவர் சருங்கிற பட்டத்தை வாங்குறதும் சரி, அந்த பக்கம் ஒரு பையன் இறந்து போன தன்னோட தங்கச்சியை ஜாலின் வாலாபாக் படுகொலையில் அந்த இறந்து போன தங்கச்சியை தன்னோட கையில் ரத்தத்தோட தூக்கிட்டு போகிறதையும் சரி அப்படியே பேரலாக காட்டுவாங்க. அதுவே சரியான டச்சிங்கான சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் சுவாரஸ்யமாக தான் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கோர்ட் ரூம் ட்ராமாவும் இந்த படம் கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் கோர்ட் சீன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. மாதவனும் அக்ஷய்குமாரும் வாதாடுற விஷயங்களும் நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டீம் ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கோட ஸ்க்ரீன் பிளேயை
சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பிரச்சனைங்கிறது சொல்லணும்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, அங்கங்கே சில இடங்களில் படம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தோட ஸ்டார்டிங்லே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அவங்க எடுத்திருந்த விதம், அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு கோர்ட் ரூம் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதுக்குற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.